வணக்கம். அடுத்து வந்துவிட்டேன். 6வது குறள். நேற்று தான் சொன்னேன், குழந்தைகள் நம்மை தீண்டினாலோ அல்லது நம்மளை கட்டி பிடிச்சி மடியில் வந்து உட்காந்துக்கிட்டாலோ நமக்கு மிகுந்த சந்தோஷம். அதுங்க குளறி குளறி பேசுறது அதை விட சந்தோஷம் இல்லையா? இப்போ அடுத்த குறளில் அவர் என்ன சொல்கிறாருன்னாக்கா, குழல் இனிது யாழ் இனிது, குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். மழலை சொல்ல யாரால கேட்க முடியாது? குழந்தையே இல்லைங்கிறவங்களால தான் கேட்க முடியாது. அவர்களுக்கு அந்த மழலை சொல்லின் இனிமை புரியாது, சுவை தெரியாது. அவங்களுக்கு அது ஒரு பொருட்டாகவே இருக்காது. பெரிய செல்வந்தராக இருந்தாலும் கூட அந்த குழந்தைகளின் குளறல் மொழிகளும் உளறல்களும் மழலை சொற்களும் மிக சந்தோஷத்தை கொடுக்கும். எல்லாருக்கும் கொடுக்கும், இன்வேரியபிளி, இதில் மாற்றமே கிடையாது. ஆனால் அப்படி ஒரு குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு என்ன தெரியாது? அதனுடைய சுவை தெரியாது. அதனால் அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? புல்லாங்குழல் எவ்வளோ இனிமையாக இருக்கிறது, புல்லாங்குழலின் ஓசை. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே இல்லையா? அந்த மூங்கில் குழலில் இருந்து வரக்கூடிய ஓசை உண்மையிலே இனிமை தரக்கூடியது தான், அதில் சந்தேகமே கிடையாது. யாழ் இனிது. யாழ் என்பது வீணை. வீணையை மீட்டும் பொழுது நம்மை நாம் மெய்மறந்து தான் அந்த சத்தத்தை, அந்த ஒலியை, அந்த இசையை ரசிப்போம். ஆக குழலும் யாழும் இசைக்கப்படும் பொழுது மிகவும் இனிமையை நமக்கு தரும் தான், அதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. ஆனால் அதனை விட இனிமையானது குழந்தைகளுடைய மொழி, மழலை சொற்கள் என்கிறது வள்ளுவம். இது தெரியாதவங்க, மழலை சொல்லின் உணர்வுகளை புரியாதவர்கள், தெரிந்து கொள்ள இயலாதவர்கள் மட்டுமே குழலையும் யாழையும் இனிமை என்று கூறுவார்கள் என்கிறார் வள்ளுவர். நன்றி. நாளை சந்திக்கலாமே.